கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 11 முதல் 13 ஆகிய வசனங்கள். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவ பக்தியையும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பிக்கையாய் இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, உபவாச நாட்களிலே நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணும். நம்ம தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் சத்தியத்தை அறிந்து வரணும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். உபவாச நாட்களிலே எல்லா பக்கமும் ஆலயத்திலே இரவும் பகலுமாக சர்வீஸ் நடக்கு. இரவும் பகலுமாக உபவாசத்தோடு எத்தனையோ இடத்துல தேவனோட பாதத்திலே காத்திருக்கிறாங்க. உபவாசத்தோடு எத்தனையோ ஜனங்கள் 40 நாளுமே தேவனோட பாதப்படியிலே மன்றாடி தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி ஜெபிக்கிறாங்க. மைய கருத்து என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அது தேவ சித்தம். இந்த இரவு நேரத்தில் கூட நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, இன்னைக்கு அந்த ஒரே பாயிண்ட் தான். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, உலகத்தில் உள்ள ஆசை இச்சைகளை வெறுத்து. மறுபடியும் சொல்றேன், உபவாச நாட்களிலே இன்னைக்கு ஒரே பாயிண்ட் தான். உலகத்திலே ஆசை இச்சைகளை வெறுத்து, நம்ம 40 நாள்ல இந்த தீர்மானம் எடுத்துட்டோமா? உலகத்தில் உள்ள ஆசை இச்சைகளை வெறுத்து, உலகத்தில் உள்ள ஆசை இச்சைகளை வெறுத்தாதான் நம்ம தேவ பக்தியிலே வளர முடியும், நீதியை பின்பற்ற முடியும், தெளிந்த புத்தியுள்ள ஜனமாக இருக்க முடியும். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து என்று எழுதப்பட்டிருக்கு. அவபக்தினா எல்லாருக்குமே தெரியும், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் தான். ஏன்னா சில குடும்பத்திலே பக்தி இல்லாத தன்மையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தேவ பக்தி இருக்காது, கடமைக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் உலக இச்சையுள்ளே அடிமையா இருப்பாங்க. உலகத்துள்ள மோக இச்சையா இருக்கலாம், காம விகாரமா இருக்கலாம், அசுத்தமான காரியமா இருக்கலாம், அருவருப்பான காரியமா இருக்கலாம், தீட்டான காரியமா இருக்கலாம். கர்த்தரை விட்டு தள்ளி போற விபச்சாரம், வேசித்தனம், பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உலகத்தில் உள்ள இச்சைகள், ஆசை இச்சைகளிலே மூழ்கி போய் கிடப்பாங்க. யாரு? பக்தி இல்லாத தன்மையில் உள்ள ஜனங்கள். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, உலகத்தில் உள்ள ஆசை இச்சைகளை வெறுத்து. எழுதி வச்சுக்கலாம், டைரியில் எழுதி வச்சுக்கலாம். உபவாச நாட்கள்ல இரவு நேரத்தில் உள்ள செய்தியில முக்கியமான ஒரு இன்னைக்குள்ள அர்த்தம். உலகத்தில் உள்ள ஆசை இச்சைகளை வெறுத்து. அப்பதான் நம்ம பக்தியில வளர முடியும். தெளிந்த புத்தி வேணுமா? நீதியை பின்பற்றணும், தேவ பக்தியா வாழணும்.
உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நம்ம உலகத்தில் உள்ள ஆசை இச்சைகளை வெறுக்கும் போதே நம்ம தேவ பக்தியில் ஆட்டோமேட்டிக்கா வளர முடியும். ஜெபிக்க முடியும், வேதத்தை தியானிக்க முடியும், தேவையில்லாம நேரம் வேஸ்ட் ஆகாது. ஆனா உலகத்தில் உள்ள ஆசை இச்சைகளை வெறுக்காமல் நான் ஆவியில வளரணும் அப்படின்னு நினைச்சா அதுல வளர முடியாது. ஏன்னா உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது அங்க ஒண்ணு ஆசைப்படுவாங்க, அங்க ஒரு மோக இச்சை வரும், அங்க ஒரு ஆசை வரும். ஒரு கடைக்கு போவாங்க, அங்க ஒரு காரியத்துல ஆசைப்படுவாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க, அங்க ஒரு காரியத்துல ஆசைப்படுவாங்க. வெளியில போற இடத்துலலாம் ஆசைப்படுவாங்க. உலகத்துக்குள்ள காரியத்திலே மூழ்கி கிடக்கும்போது தேவ பக்தியில வளர முடியாது. தேவ பக்தியில வளர்றவங்க உலகத்துல எந்த ஒரு இச்சைக்குள்ளேயோ விழமாட்டாங்க. அதெல்லாம் வெறுத்திருப்பாங்க. அவங்களோட ஆவிக்குரிய நிலைமை நீங்க லைட்டா செக் பண்ணி பார்த்தா தெரியும். அவங்க எது மேலயுமே ஆசைப்பட மாட்டாங்க. இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் 2016 நான் ஊழியத்துக்கு வரும்போது கடன்ல கஷ்டப்பட்டு 40 நாள் உபவாசத்தோடு இருந்து தேவனுடைய சமூகத்திலே ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு இரவும் பகலுமாக வேதத்தை தியானித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஊழியத்துல அபிஷேகம் பண்ணி முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். அந்த 40 நாள்ல தான் சர்ச்சுக்கு வேலைக்கு வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்துல காரியத்தை வெறுத்து தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும்போது தான் முழு நேர ஊழியத்துக்கு கர்த்தருடைய கிருபையினால் அபிஷேகம் பண்ணி அழைத்தார். இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, உலகத்துல காரியத்தை வெறுக்கும் போது, இச்சைகளை ஆசைகளை வெறுக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா அபிஷேகம் பண்ணுவார். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அதனால இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, வெறுக்க வேண்டிய காரியத்தை நம்ம வெறுப்போம், தேவனுடைய சமூகத்துல காத்திருப்போம். மகாதேவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. உபவாச நாட்களிலே அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை பிரசன்னமாக்குதலுக்கும் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து ராஜா நமக்காக வெளிப்பட்டார். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கைக்கொண்டு ஆவிக்குரிய கனி நம்ம வாழ்க்கையில வரணும் அப்படின்னா உலகத்துள்ள காரியங்களை வெறுக்காமல் ஆவிக்குரிய கனி விளையாது. உலகத்துள்ள ஆசை இச்சைகளை வெறுக்காமல் ஆவிக்குரிய கனி விளையாது. அதனால இரவு நேரத்துல செய்தி சாட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால இரவு நேரத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ கேளுங்க, அப்பா ஆவிக்குரிய கனி எனக்கு விளையணும், உலகத்துள்ள ஆசை இச்சைகளை வெறுக்க எனக்கு கிருபை தாங்க. அந்த ஒரு பயன் மட்டும் கேளுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உபவாச நாட்களிலே வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்து உம்முடைய சமூகத்துல காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இரவு நேரத்திலே வண்டியில போயிட்டு இருக்கிறாங்க, நைட் நேரத்துல வேலை பார்க்குறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தர் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கணும். சரீரத்துல பலவீனத்தோடு எந்தெந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரிபூர்ணமான சுகம் தாங்க. நைட்டு எந்த குடும்பத்திலே கடன் பிரச்சனையில் உபத்திரத்தோடு கஷ்டப்பட்டாங்களோ சமாதானத்தை கட்டிடுங்க. எல்லா குறைகள் குற்றங்களாவற்றையும் மன்னித்து மறுபடியும் ஆசீர்வதிங்க. உபவாச நாட்களை ஆசீர்வதித்தாங்க. கற்பத்துக்கு நீங்க ஜெபிக்கிறாங்கப்பா, கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். டெலிவரி புறப்படுறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. பிள்ளையோட வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டு போகுது, ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமா தாங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடும். படுத்து தூங்க போறாங்க, எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க தங்கி இருக்கணும். உங்க பாதவில்லை எங்களோட ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்துல குழப்பத்தோடு ஜெபிக்கிறாங்களோ எல்லா குழப்பத்தையெல்லாம் நீக்கி போடுங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்கிறத கிருபை செய்யுங்க. தேவனர்லி அப்ப மினிசமும் இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலையிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவன் உங்களோடு பேசுவார். அது மாத்திரமல்ல, நைட் நேரத்திலே தனி ஜெபம் பண்ணணும். அதுதான் டக்கு முடிச்சிட்ருக்கேன். இந்த 40 நாளும் தனி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.